நீட் எதிர்ப்பு கூட்டு இயக்கத்தின் சார்பில் தொடர் பட்டினி போராட்டத்தை முன்னெடுத்து 4-5 நாட்களை தாண்டி போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய தோழர்கள், அவர் புளியந்தோப்பு மோகன் தோழரும் மணிரத்னம் தோழரும் நமக்கு பல போராட்ட களங்களில் நன்கு அறிமுகமானவர்கள். அவர்களை நேரில் சந்தித்து தமிழ்நாடு அரசு இந்த நீட் எதிர்ப்பில் தெளிவாக இருக்கிறது. இன்றைய தினம் சட்டமன்றத்தில் கூட மாண்புமிகு நிதியமைச்சர் நீட் தேர்வை எதிர்க்கிறோம் என்பதை மிக தெளிவாக எங்களுடைய நிலைப்பாட்டை கூறியிருக்கிறார். மாண்புமிகு முதல்வர்கள் சார்பில் இந்த பட்டினி போராட்டத்தை அவர்கள் முடித்துக்கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை அவர்களிடம் நாங்கள் வைத்திருக்கிறோம். அதே சமயம் அவர்களினுடைய உடல் நலம், அவர்களினுடைய குடும்பத்தார், நண்பர்கள், நலன் விரும்பிகள் அத்தனை பேரினுடைய நலத்தையும் பேணுவதற்காக அவர்கள் இந்த பட்டினி போராட்டத்தை நிறைவு செய்து கொண்டு தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தில் சட்ட போராட்டம், மசோதா நிறைவேற்றுவது, அனைத்து கட்சி கூட்டம், இதை கல்வியை மாநில பட்டியல் கொண்டு வருவது என்று அவர்களும் நாமும் ஒரே பக்கத்தில் தான் இருக்கிறோம், ஒரே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறோம். அடுத்தடுத்த களங்களில் தொடர்ந்து அதை நம்ம கொண்டு போகணும் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் அவர்களிடம் வைத்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம். அதே போல் அவர்கள் சொன்ன அந்த கோரிக்கைகளை எடுத்துக்கொண்டு தலைமையிடம் பேசி நல்ல முறையில் இந்த போராட்டத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நீட் எதிர்ப்பை பொறுத்த வரைக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தொடர்ச்சியாக பல வித்தியாசங்கள் இருக்கிறது. நம்ம ஃபேர் நீட் கிடையாது, பேன் நீட் தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அந்த நிலைப்பாட்டில் இங்கே போராடக்கூடிய போராளிகள் மட்டுமல்ல, நம்முடைய தமிழ்நாடு அரசும் அந்த நிலையில் தான் இருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் வலிமை மிக்க புரட்சிகர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு அரசு இந்த போராட்டம் மத்திய பாஜக அரசுக்கு மட்டும் எதிராக நடக்கல. இங்கே இருக்க மாநில அரசும் இந்த விஷயத்தில் அவங்களுக்கு ஒரு ஹோப் கொடுக்க மறந்துட்டாங்க, ஹோப் கொடுக்க தவறிட்டாங்க. மாநில அரசு அந்த ஹோப் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதான் நான் இப்போ சொன்ன மாதிரி இன்றைய தினம் கூட சட்டமன்றத்தில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யும் போது மாண்புமிகு நிதியமைச்சரே அந்த நிலைப்பாடை சொல்லிட்டார். நீட் தேர்வை முற்றுமுழுதாக நாங்கள் எதிர்க்கிறோங்கிறதா நிலைப்பாடு. இல்லை மாற்றுக்கருத்தே கிடையாது. நாம் ஆளுங்கட்சியாக வருவதற்கு முன்பு எதிர்க்கட்சியாக இருந்த போதும் நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் நம்ம பேட் நீட் கேட்குறோங்கிறது அன்றைய நம்மளுடைய வெற்றி தலைவர் சொன்னார். இன்றும் மாண்புமிகு முதல்வர்களுடைய ஆட்சியிலே அதுதான் நிலைப்பாடு. மற்றபடி நம்ம ஒன்று சொல்லியும் இன்றைக்கி அதில் பின்வாங்கியும் கிடையாது. எப்போதுமே நீட்டை எதிர்க்கிறோம். அனிதா அவர்கள் தவறிய போது அனிதாவினுடைய வீட்டுக்கே பண்ணி இவரோட தரையில் அமர்ந்து பேசியவர் தான் நம்முடைய வெற்றி தலைவர். அதே போல தான் இன்றும் அவர்களோட தரையை அமர்ந்து தோழர்களுக்கு நாங்கள் எங்களுடைய சப்போர்ட்டை தான் கொடுக்கும். அனிதா மரணத்துக்கு அவர்கள் நேரில் வந்தார், அது வரவேற்கிற விஷயம். ஆனால் அதுக்கப்புறம் இங்கே நிறைய மரணம் நடந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக இந்த மறுதேர்வு நடந்துச்சு, கொஸ்டின் லீக் அவுட் ஆச்சு. இதில் 4 குழந்தைகள் இறந்துருக்காங்க. இந்த 4 குழந்தை பற்றி இதுவரையும் முதல்வர் வாய் திறந்து பேசல, சம்மந்தப்பட்ட வீட்டுக்கு போய் நேரில் போய் பார்க்கல, எந்த ஒரு போக்கும் கொடுக்கல. அப்போ ஏற்கனவே சட்டமன்றத்தில் முதல்வர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் மத்திய பாஜக இணக்கமாக போகணும்னு சொல்லியிருக்காரு. இந்த பர்டிகுலர் விஷயத்தில் நீங்கள் இணக்கத்தை காட்டுறீங்களா அல்லது அது இல்லை இந்த இதை போன்ற விஷயங்களில் இணக்கத்துக்கு பேச்சு கிடையாது. இந்த போன்ற இந்த நீட் போன்ற தேர்வுகள் என்பது மிக மிக மாணவர்களுக்கு விரோதமானது. ஒரு பெரிய பேரிடரில் ஒரு குழந்தை இறப்பதற்கும் ஒரு தேர்வில் இழப்பதற்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது. அப்போ ஒரு தேர்வே பேரிடராக மாறக்கூடிய சூழல் இருக்கிறது. எனவே நீட் உள்ளிட்ட தேர்வுகளில் கட்டாயமாக நாங்கள் மாணவர்களோடு இவர்களோடு தான் இருக்கிறோம். வேறு எந்த வேறுபாடும் கிடையாது. இல்லை இதுதான் தொடக்கம். அடுத்து அதான் சட்ட ரீதியாக கல்வியை மாநில பட்டியலுக்கு மிக உறுதியாக கொண்டு வருவோம். அதை குறித்து ஏற்கனவே மசோதா நிறைவேற்றுமே அதற்கு அவங்க செவிசாய்க்கல. இன்னும் மிக உறுதியாக போராடி கட்டாயமாக கல்வியை மாநில பட்டியல் கொண்டு வருவது தான் ஒரு உறுதியான சொல்யூஷனாக இருக்கும். ஒரு இறுதி கேள்வி, தொடர்ச்சியாக இங்கே போராடுவதற்கான ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கு. மாணவர்களுக்கு ஜனநாயக இப்போ சொல்லியிருக்கிறாங்க, அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் உருவாக்கணும், அதை ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்லி தோழர்கள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. கட்டாயமாக அதை தலைமையோடு கலந்து பேசி நல்ல முடிவு எடுக்கப்படும். நன்றி தோழர்.